நல்ல படிச்சிருக்காங்கங்க, நல்ல வேலையில இருக்காங்க. ஆனா ஒரு நல்ல வரன் தான் அமையல. இதுக்கு என்னதான் தீர்வு? நம்ம பொண்ணுக்கு ஜாதக பொருத்தமே அமைய மாட்டேங்குது. இதுக்கு என்னதான் தீர்வு? நம்ம பையனுக்கு வயசாகிட்டே போயிட்டு இருக்கு. எல்லா மேட்ரிமோனிலையும் எல்லா புரோக்கர் கிட்டையும் போயாச்சு. பணம் தான் செலவு. ஒரு தீர்வு இல்ல. இனி கவலை வேண்டாம், தீர்வு வந்தாச்சு. ₹1 திருமணம். 90s கிட்ஸின் வரம் என் கல்யாணம் .in. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ₹375 மட்டுமே. ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஐயா அந்த இது நடந்திருக்கு பாருங்க அப்படின்ட்டு. சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனும் அப்படியே துல்லியமாக நடக்குது அப்படின்ட்டு நம்முடைய ரோஜா தமிழ் டிவியினுடைய நேயர்கள் அந்த உதாரணத்தோட போன வாரம் என்ன சொன்னீங்க, போன தடவை பதிவில் என்ன சொன்னீங்க, அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோவோடு அனுப்புகிறாங்க சார். எனக்கு ரொம்ப மிராக்கலாக இருக்குன்னு அவங்களும் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப மிராக்கலாக இருக்குது. எப்படி இதெல்லாம் இவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத நேயர்கள் ரொம்ப அவளோட கேட்குறாங்க. கண்டிப்பாக சார். எங்கள் அப்பா பெரிய நாடி அஸ்ட்ராலஜர், எல்லாருக்கே தெரியும். அதே மாதிரியே தான் அவர் படிக்கிறது நம்ம கேட்டினே தான் இருப்போம். ஆனால் நான் புக்கு எடுத்து அதை வழி பண்ணி அதெல்லாம் படிக்கலை, அதை பார்க்குறது அதெல்லாம் படிக்கலை. பட் என்னோட சின்ன வயசுலேருந்து அந்த தாட், நான் எங்கள் அப்பா சப்ஜெக்ட் போயிடுமா, இது உலகத்துலேருந்து போயிடுமா, அஸ்ட்ராலஜின்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது. ஸோ அவர் படிக்கிற ஜீவநாடி சாஸ்திரம் நிறைய பேருக்கு படிப்பார், எக்கச்சக்கமாக படிப்பார் அந்த காலத்தில். அந்த வெப்பநிலை உயர்ந்துட்டு உயரப்போகுது, பூமியோட வெப்பநிலையும் இப்போ உயர்வாக தான் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். கடல் மட்டம் உயரும், ஆமாம், பனிப்பாறைகள் உருக்குன்னு சார். இப்போ கிட்டத்தட்ட பல மெட்ரிக் டன் பனிப்பாறை உருகிடுச்சு அப்படின்னு செய்தியில் பார்த்தேன். அதை நம்முடைய ஒரு இது இண்டிகேஷன் அகஸ்தியர் சொல்றாரு, நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நிலைமை நமக்கு வேணும். இப்போ அகஸ்தியர் இன்னும் சொல்லினே தான் இருக்காரு, அதுக்கான வழி பாதுகாப்பெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வேணும். நம்ம நாமே காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ, வீட்டில் நாமே காப்பாற்றின்னு நம்ம பூஜை பண்ணிக்கின்னு நம்ம விளக்கு ஏற்றிக்கின்னு நம்ம மற்றவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க கூட இப்படி இருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்கறது, நல்ல வழி பண்ணின்னு வர்றது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த உலகம் இப்போ சரி கிடையாது ரொம்ப. ஏன்னா கலாமிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நேச்சுரல் கலாமிட்டிஸில் ரொம்ப ப்ராப்ளத்தை நம்ம கிரியேட் ஆக போகுது. அதே நேரத்தில் நம்ம அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அதே நேரத்தில் நம்ம பூஜைகள் வழிகள் பண்ண இந்த நேச்சுரலில் வரக்கூடிய பிரச்சனைகள் கூட தீரும். அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள், நம்ம பண்ணக்கூடிய தியானங்கள், முறைகள் எல்லாத்தையும் நம்ம பக்குவமாக கற்றுக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கும் இப்போ குழந்தைகள் நாளைக்கு ஸ்கூல் போகணும், நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ குழந்தைங்க எல்லாருக்குமே எப்படி ஹெல்த்தியாக இருக்கணும்னதுக்கு அதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன மருத்துவம் என்ன சொல்லுது, அதுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும். நம்ம அந்த காலத்தில் இருக்கவங்க உணவு முறையில் என்னென்ன பண்ணி கொடுத்தாங்க புரியுதவங்களுக்கு எல்லாத்தையும் மாற்றுங்க. இப்போ இந்த காஃபி டீ இதெல்லாம் குடிக்கிறத விட்டு இப்போ கபசுர குடிநீர் குடிக்கிற மாதிரியா, அதுக்கு தகுந்த ஒரு மிளகு ரசம், அவங்களுக்கு சீரகத்தில் ரசம் வச்சு கொடுக்கறது, அப்புறம் சூப் சம்மந்தப்பட்டது. சப்போஸ் நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னா தான் நான்வெஜ், அவங்களுக்கு என்ன தேவையோ அதில் சூப்பாட்டை வச்சு கொடுக்கறது. அந்த பசங்களோட ஹெல்த்தை நல்லா டெவலப் பண்ணுறதை பாருங்கள். அடுத்தது அவங்க அந்த நோய் வரக்கூடாது. குழந்தைங்க தான் தெய்வங்கள் புரியுதா. குழந்தைங்களும் வீட்டில் இருக்க பெரியவங்கள தான் தெய்வங்கள். நம்முடைய சொன்னது குழந்தைங்க தான். நம்ம என்ன சம்பாரித்து செய்ய போகிறோம், நம்ம செய்யறதுலாம் குழந்தைங்க தானே சம்பாதிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அந்த குழந்தைங்களை டெவலப் பண்ணுறதை பாருங்கள். இந்த கேழ்வரகு இட்லி, அப்புறம் இந்த கேழ்வரகு தோசை, புரியுதவங்களுக்கு இந்த சிறுதானியங்கள் இருக்கக்கூடிய உணவுகள், இதெல்லாம் இந்த பசங்களுக்கு இந்த வயசுலேயே சின்ன பசங்களுக்கு ஊட்ட ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது சர்க்கரை, நம்ம சுகர், இது வெல்லம் சேர்த்து அது கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க அந்த சாப்பிட்ற வாய் உணவு மாறிடும். புரியுதவங்களுக்கு. வெள்ளம்னா அந்த ப்ரௌன் சுகர், ப்ரௌன் சுகர்ன்றது கிடையாது, எல்லாம் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சாதா வெல்லமே எடுத்துக்கலாம். புரியுதவங்களுக்கு. நார்த்தில் ஒயிட்டில் சாதா வெல்லமே அதே எடுத்துக்கலாம். அதே எடுத்து கொடுத்தா கூட கொஞ்சம் நாட்டு வெல்லம் கொடுத்தீங்கன்னா கூட உடம்புக்கு ஹெல்த்து, அது ஸ்ட்ரென்த், அது அயன், அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது நல்ல வழி கிடைக்கும். இப்போ நம்ம செய்ய நம்மளோட பிள்ளைகள் நல்லா, அதுதான் நம்ம நினைக்கிறோம், அதுதான் படிக்கிறோம். வருங்காலத்தை தாங்கக்கூடிய சக்தி, புரியுதாங்க, வருங்காலத்தை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு தேவை.
நமக்கு தேவையான வழியை பிள்ளைகளுக்கு நம்ம வழி பண்ணி கொடுக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு வழி பண்ணி அந்த சாப்பாடு உணவுகளை மாற்ற இப்போ இந்த 6 மாதம் ஓடி போச்சு, இன்னும் 4-5 மாதம் ஓடிடும். இந்த 4-5 மாதம் ஓடிச்சுன்னா விஷம் ஓடிடும். இந்த விஷம் ஓடினப்புறமா அதுக்கு ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஸ்கூல் போகிறப்ப எந்த பிரச்சனையும் வராது. மஞ்சளில் வாயில் கொப்பளிக்கிறது, மஞ்சள் உப்புல வாயில் கொப்பளிக்கிறது, இந்த வயசுலேயே இப்பயே அதுங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம பண்ண ரொம்ப நல்லாயிடும். கையில் வந்து மஞ்சள் தடவி அனுப்புங்க. ஸ்கூல் போக சொல்ல கிருமி நாசினி அது லைட்டாக கையில் மஞ்சளை வந்து தடவி அனுப்புங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், பண்ணி குளிப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த மஞ்சள் வந்து தடவி அனுப்புறது நல்லாயிடும். இல்லை ஒரு மஞ்சள் சின்ன பவுடர் ஒரு பேக்கெட் கூட ஒரு ஸ்கூல் பேக்கில் வைங்க. அந்த வாசனை இருந்தால் கூட அந்த இதுவே வந்து நமக்கு வந்து நல்லதாகும். அந்த வாசனை வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லாகும். அந்த மாதிரி பிள்ளைகளை வந்து எப்படி நம்ம கவனம் செலுத்தினோமோ அதுதான் நல்லது. கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறமா அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதுலேருந்து அவங்க ட்ரைனிங் ஆகிடும். அதே மாதிரி ஸ்கூல்லேயே அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறது நல்லது. அதே நேரத்தில் நான் என்னோடய இதில் நான் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு வந்து யோகா வந்து சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப நல்லது. யோகா, பிராணாயாமம், இந்த பிராணாயாமமாக பண்ணுறது ரொம்ப நல்லது. இது 3-4 இது எக்ஸசைஸ் இருக்குது. அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் வந்து யோகாவில் பண்ணால் நம்ம நோயை தடுப்பு சக்தி வந்துடும். ஒரு கெட்ட எண்ணங்கள் வராது. பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரியா அங்கே போகணும் இங்கே சுற்றணுன்ற எண்ணங்கள் வந்து மாறிடும். நல்ல வழிகள் அவங்களுக்கு கிடைக்கிறது. ஸ்கூல்லேயே வந்து யோகா ப்ராக்டிஸு, ஸ்கூல்லேயே வந்து அவங்களுக்கு வழி பண்ணுறது, அதுக்குன்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறது, எப்படி நம்ம உணவு சாப்பிட்றதுன்னு ஒரு பீரியட், அதுக்குன்னு நம்ம இது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வருங்காலத்துக்கு வந்து இந்த பிள்ளைகள் வந்து குடிமரமாக இருக்கணும். பிள்ளைகள் அந்த குடிமரமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வருங்காலத்துக்கு வந்து வழி பண்ணக்கூடியது நல்லது. அதுவும் இப்போ நடு ஏஜ் இருக்கவங்களுக்கே பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது. அதை வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை வந்து நல்லா டெவலப் பண்ணி அவங்களும் சிலருக்கு வந்து லேடிஸ் பெண்கள் கூட வீட்டில் வந்து கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணுறது, அவங்களும் கொஞ்சம் வாக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண சொல்ல அவங்களுக்கு அந்த நோயிலேருந்து தீர்த்துக்க முடியும். அது வந்து கொஞ்சம் ரெகுலராக எல்லாருமே சின்ன ஆளுங்க கூட நமக்கு வசதி இல்லைன்னா கூட கொஞ்சமாவது ஒரு 5 நிமிஷம் வீட்டில் உட்காந்து எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்து, இல்லை கூட்டத்தில் எங்கன்னா உட்காந்து, இல்லை ஸ்கூலில் எங்கன்னா உட்காந்து அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுறது நமக்கு நல்லது. அதே மாதிரி தான் சரி எல்லா பள்ளிகளையும் இதை கட்டாயம், அதாவது இந்த எல்லா பள்ளிகளையும் இதை நம்ம எடுத்துன்னு வருது நமக்கு நல்லது. அந்த மாதிரி எடுத்துன்னு வந்தாங்கன்னா இந்த நம்மளோட இது வந்து நல்லாயிருக்கும். நம்ம சன்னதிகளை வந்து வளரணும். நம்மளோட சன்னதிகள் எல்லாமே வளர்றதுக்கு உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கும், ஆல் இந்தியா லெவலில் இருக்க அத்தனை பேருக்குமே சன்னதிகள் வளர்றது ஒன்றும் நல்லது. இப்படியே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு நாள் நமக்கு ஆமாம் நல்லாயிருக்கும். நாத்தியமில் இப்போ நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்குது. அந்த ரெஸ்ட்டு கிடைக்கிறப்ப இந்த பசங்களுக்கு பழைய விஷயங்களை சொல்லி கொடுத்து இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த உடல் வந்து மேன்மைப்படுறது, இது நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் என்னோட இது, அகஸ்தரோட இது அதான். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் இந்த விஷஜுரம் கொரோனா வைரஸ் வந்து முடிஞ்சிருக்கு. அப்படின்னா இன்னும் 4 மாதம் ஆகுமா சார் இது போகிறதுக்கு? இது அகஸ்தர் கேட்டுருவோம். ரெண்டாயிரத்தி 21 4ஆம் மாதத்துக்கு அப்புறமா தான் உலகத்தில் எல்லா நாடுலேயும் கண்ட்ரோல் ஆகுறதை நம்ம பார்ப்போம். எல்லா நாட்டுக்குமே கண்ட்ரோல் ஆகிடும், நமக்கும் கண்ட்ரோல் ஆகிடும். நமக்கு வந்து இப்போ வந்து இந்த மாதத்துலேருந்து ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு நிலைமைகள் வந்தாலும் நம்மளும் இந்த 4 மாதம் தள்ளி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், 2021 4ஆம் மாதம் வரைக்கும் நம்ம எந்த இது பண்ணாலும் முடியாது. இந்த வருஷம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம தள்ளி தான் ஆகணும். நாங்களும் அதை பொறுமைக்கு தான் சொல்லி வரோம். ஆனால் இந்த வருஷம் தள்ளி தான் ஆகணும். ஆனால் ஓரளவுக்கு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. மக்கள் வந்து ரொம்ப இனிமேட்டு மக்கள் வந்து அது தலைவர்கள் வந்து நல்லா ஆகிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. Để từng hết cây nào, để tiếng nếm từng hết sáng để kìm đây nào, để gửi đường đây nào, hút cường hết bừng hết ghế nào, để đi bừng hết đây nào, hết lấy đi bừng hết ghế vào, để ghế bưng nắng để cường hết cây nào, để đi tiếng nghe đường hết đi.
வடநாட்டோட நம்ம வடநாட்டில் இருக்கக்கூடிய டெல்லி, அதில் இருக்கக்கூடிய தலைநகரங்கள், அதில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து மழையினால் வெள்ளத்தினால பாதிக்கும். இன்னும் 2 தலைநகரங்கள் வந்து பாதிக்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இமயமலை போகிற இடத்துல கூட பெரிய மழைகள் இருக்குது. பெரிய வெள்ளக்காடு போல் நம்ம ஆக போகிறோம். அடுத்த மாதம் தமிழ்நாட்டில் வந்து 2 புயல்கள் தாக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அதுக்கு அடுத்த மாதமோ 10ஆம் மாதமோ ஒரு புயல் வந்து நம்ம தாக்கும். இருந்தாலும் பெரிய பிரச்சனை ஏற்படாது, அதனால் பயம் இல்லை. ஆனால் வடநாட்டில் தான் பெரிய பிரச்சனைகள், மத்திய பிரதேசத்தில் தான் இன்னும் பெரிய மழைகள் தாக்கத்தில் இருக்குது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஆறுகள் நிரம்பிடும். அது வடநாட்டு ஆறுகள்லாம் ரொம்ப நிரம்பி விழுந்து நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகளும் நம்ம நிரம்பிடும். சில அணைகள்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த விஷயம்தான் 3 அணைகளை வரலாறு காணாத அளவுக்கு ரொம்பிடும். அந்த அளவுக்கு இது வரைக்கும் பார்க்க மாட்டாங்க. அணைகள்லாம் ரொம்ப நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் கடலோர மக்கள் 10ஆம் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் இந்த கடலோர மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது. அங்கேயே வந்து தண்ணிகள் வந்து நிரம்பத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு வேணும். என்ன பிரச்சனை கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கா. சுகாதாரங்கள் மேம்படங்கள் நமக்கு சுத்தமான வழிகள் கற்றுக் கொடுக்க போகுது. அதனால் சுகாதாரங்கள் நல்ல மேம்பட வழிக்கு நல்ல வழிகள் உருவாக போகுது. ரெண்டு மருத்துவமனைகள் சென்னையில் இருக்கலாம், இல்லைன்னா வடநாட்டில் இருக்கலாம். 2 மருத்துவமனைகளில் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட போகுது. அந்த நிலைமை இப்போ ஏற்பட போகுது. அதே நேரத்தில் அமெரிக்கா எலெக்ஷன் வந்து பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த போகுது. அதே நேரத்தில் இப்போ இருக்கவர் வந்து அவர் இறக்கணும்னு எல்லாமே முடிவு பண்ணுவாங்க. ஆனால் அவர் ஒரு குழப்பம் பண்ணி அவர் வேறு வழியாக வழி வரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அங்கே மக்கள் வந்து வேறு வழியாக முடிவு எடுப்பாங்க. அங்கே ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட போகுது. அங்கே அமெரிக்காவில் மக்களோட கவனம் ஒன்றுமே கிடையாது. ஒரு துளிய மக்களோட கவனம் இல்லாமையே இருக்கு. இதுக்கு முன்னாடி இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லாம் அமெரிக்காவில் போர்க்குடி பிடிச்சிருவாங்க. அவருக்கு ரொம்ப அகைன்ஸ்டாக ஆகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட போகுது. இருக்கா? ஒரு முஸ்லீம் நாடு, அதுவும் வெள்ளத்தில் துடிக்க போகுது. அதுவும் இப்போ ஒரு வெள்ளத்தில் வரப்போகுது.
இன்னொரு நாட்டிலையும் கொடி பிடிக்க போகிறாங்க. அது ஒரு வெள்ளையன் கண்ட்ரியில் ஒரு பெரிய கொடி பிடிச்சி பிரச்சனை உருவாக போகுது. அதே ஒரு வெள்ளையன் நாட்டில் ஒரு பிரதமர் வந்து இறக்க போகிறார். நாசாவில் வந்து வெளி மாநிலங்கள் நம்ம இந்தியா இல்லைன்னா சவுத் ஏஷியா அதோட கலாமிட்டிஸ் வந்து மாறி போச்சு. அந்த கலாமிட்டிஸோட சூழ்நிலைகள் வந்து பயங்கரமாக மாறுதுன்னு ஒரு அறிக்கை விடப்படும். இதை காட்டிலும் இப்போ ஒரு வைரஸை கண்டுபிடிச்சாலும் இன்னொன்று ஒரு புது வைரஸை கண்டுபிடிக்க போகிறாங்க. அந்த வைரஸ்க்கு அது மருந்து இல்லைன்னு சொன்னாலும் மருந்து இருக்குது. நம்ம ரத்த பரிமாணங்கள் தான் இனிமேட்டு நம்ம ரத்த பரிமாணங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மருந்துகள் எடுக்கிறதோட நம்ம உடம்பு கெடுறதோட மக்கள் வந்து ரத்த பரிமாணங்களை மாற்றிக்கினா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. குணமானவங்க ரத்தத்தை வழி பண்ணுங்க, நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். ஒன்று 2 பனிக்கட்டிகள் விழப்போகுது, ஒன்று 2 பெரிய பனிக்கட்டிகள் விழப்போகுது. சூட்டுத்தன்மைகள் உருவாகி மனித இயல்போட நிலையில் வந்து நோய்களை உருவாக்கும் தன்மைகள் வரும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. நமக்கு தேவையான மருந்துகள் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம வழிகள் பண்ணிக்கலாம். அதனால் மக்கள் பயப்பட வேணாம், எந்த பயமும் வேணாம். சித்து வழியாக அகசே நிறைய பலன்களை கொடுத்துருவார். நிறைய வீட்டில் கருந்துளசி வளர்க்குறது ரொம்ப நல்லது. இந்த கருந்துளசி வந்து 2 கருந்துளசி வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டாவே உடலில் இருக்கக்கூடிய இது வந்து நமக்கு வந்து நல்லாயிடும். அது வந்து எதிர்ப்பு சத்துக்களை நமக்கு கொடுத்துரும். அதே நேரத்தில் கீரை வகைகள் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. கீரைகள் எவ்வளோக்கு எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடல் வந்து நல்லாயிடும். சொன்னார். பூலோக வழி வரையில் மேல்லோகத்தில் அந்த மேல் வானவியலில் வந்து ஒரு சூரியன் வடிவம் போல் ஒரு கல் தோன்ற போது அந்த கல்லை வந்து பார்க்க போகிறாங்க எல்லாமே. ஒரு கல் ஒரு சுழற்சியை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்படும்.
để gừng hết tế bào để bình tế bào để miếng gừng bưng để gừng hết tế bào để bình tế bào để bình tế bào để tiếng nhận sự tế bào hết bằng hết bị bình tế bào sự hết để bình tế bào bị dễ bình tế bào bị dễ ăn mấy tế bào để bị hết bánh để bình tế bào để tiếng nhận kính để gừng hết tế bào để mỹ tiếng nghệ đừng hay mỹ ஒன்று இந்த ஆத்மா பற்றி படிக்க போகிறோம். ஆத்மா எங்கேருந்து வருது, எங்கே செயல் வருது, அது எங்கே போகுது, அதை பற்றிலாம் அகஸ்தியர் சொல்ல போகிறாரு. அதுக்கான வழி அகஸ்தியர் செய்வார். நீங்கள் சொல்கிறாரு. உலகம் முழுதுமே கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இருக்கும். உலகம் முழுதுமே அவங்கவுங்க வழியில் அதை வணங்குறது நல்லது. தெய்வ வழிபாடுகள் வழிகள் செய்கிறது அவங்களுக்கு நல்லது. இந்த 12ஆம் மாதம் வரைக்கும் நமக்கு இருக்குது. இதே தமிழ்நாட்டில் 2 முக்கியமான ஆளுங்கள், ரொம்ப முக்கியமாக பேசப்படக்கூடியவர்கள் 2 பேர் இறப்பாங்க. அதுக்கான நிலைமையும் இருக்குது. அதனால் வேறு வழி கிடையாது. இது காலகட்டங்கள் அப்படி இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம சொல்கிறோம். இன்னும் இதை பற்றி படிக்க போகிறோம். இதை பற்றி நாளைக்கு மறுநாள் நம்ம படிக்க போகிறோம். அப்படி சார் அப்புறம் வணக்கம் சார், நம்மளுடைய வாசகர்கள் ஒரு 4-5 விஷயங்கள் கேட்டாங்க. அதுல தமிழ்நாட்டினுடைய துணை தலைநகரம், இன்னொரு தலைநகரமா மதுரையை கொண்டு வரணுன்றாங்க. சில பேர் திருச்சியை கொண்டு வரணுன்றாங்க. இதை பத்தி என்ன சார் அகஸ்தியத்தை கேட்டு சொல்லுங்கன்றாங்க. முதல்ல திருச்சி இருந்தது. திருச்சியை தான் எடுத்துன்னு வரணும்னு நினச்சாங்க. ஆனால் ஆமாம், இப்போ மதுரையை கேட்குறாங்க. மதுரை எடுத்துன்னு வரதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் அது இப்போ நடக்காது, நடத்துக்கு வாய்ப்பு இல்லை. தலைநகரம் வரணும் சார். தேவையே கிடையாது. இப்போ எப்படி வருமா என்ன இந்த 6 மாதத்தில் ஒரு முடிவு கிடச்சிரும், பயப்படாது சார். அடுத்தது நம்முடைய இந்திய மக்கள் எல்லாம் அமெரிக்காவில் நிறைய வாழ்ந்து நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கோ, அங்கேயே இருக்க முடியுமா, வேலை போகாமல் இருக்குமான்னு கேட்குறாங்க. இந்த 15% பிரச்சனை இருக்குது. இந்த 15% பிரச்சனை இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு. ஆனால் அவங்க இந்த கட்சி மாறினாவோ இல்லை அமெரிக்காவில் வழி மாறினாவோ நடக்கிறாங்க. இனிமேட்டு அது நடக்காது. நம்ம எல்லாம் மெதுவாக நகர்ந்து வரக்கூடிய நாள் வந்துடும். சிலருக்கு வாய்ப்பு கிடைச்சிரும், சிலருக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் இருப்பாங்க. கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் சில ஆளுங்க வேறு நாட்டுக்கு போயிடுவாங்க. அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 15% நம்ம பப்ளிக் இந்த வேலையில் கஷ்டப்பட்டு தான் ஆவாங்க. அடுத்த வருஷம் 7ஆம் மாதம் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகும். ஆனால் சில ஆளுங்க வர வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அது யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சார். அப்புறம் கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி கோல்டு ரேட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இனி எதிர்காலத்தில் எப்படி இருக்கு, குறைக்குமா என்ன? சீனா அதாவது ஏகப்பட்ட பார்டர் ப்ராப்ளங்களை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்தியாவும் ரொம்ப அமைதியாக இப்படி தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் சீனா பார்டர் இருக்கிற இடத்துல தான் அதனுடைய படைபலத்தை உயர்த்திட்டு இருக்கு. இதனால் என்ன ஆகும்னு நம்முடைய ரோஜா கமிட்டியினுடைய வியூவர்ஸ் பயந்துட்டு இருக்காங்க. இது எப்படி ஆகும், என்ன ஆகும் அப்படிங்கிறது சொல்லுங்க சார். ஏதாவது போருக்கு வருமா?
இது வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் நமக்கு வரக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் சரியாயிடும். சின்ன சின்ன சண்டைகள் உள்ளுக்குள்ளே அடுத்த மாதம் கூட போட்டுப்பானுங்க, ஆனால் பெருசாகிடாது. இந்த பதார்த்தம் இந்த 11ஆம் மாதம் கடைசி வரைக்கும் இருக்க தான் செய்யும். அது யாராலையும் மாற்ற முடியாது. அப்புறம் அவனையே விலகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அவன் எல்லையிலேருந்து அவங்க உள்ளே இருக்கக்கூடிய இடத்துல சில கனிம வனங்களை வந்து கண்டுபிடிச்சிக்காமல் இருக்கு. அந்த கனிம வனங்கள்லாம் எடுக்கிறதுக்கு அவன் வழி பண்ணின்னு இருக்கான். அதனால தான் அந்த பிரச்சனையே அவன் உள்ளுக்குள்ளே சில வேலைகள் அங்கே நடந்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி அவன் வந்து ரொம்ப ப்ரெஷரானதான் நம்ம குழப்பம் வரும். ஆனால் ரொம்ப ப்ரெஷர் ஆகட்டும், அதனால் எந்த பயமும் இல்லை அப்படின்றார். சார், அப்புறம் இன்னைக்கு வந்து நம்முடைய நாட்டில் வந்து தங்கம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் முக்கிய அங்கம் வகிக்குது. அதனால் தங்கத்தை பற்றியினுடைய விலை ஏற்ற இறக்கங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதிச்சிட்டு இருக்கு. அவங்களுடைய திருமண விஷயங்களுக்கு இது பெரிய முதலீடாக இருக்கிறதால இந்த தங்க விலை ஏற்றத்தால் இன்றைக்கி நம்முடைய ரோஜா தமிழ் டிவியினுடைய வியூவர்ஸ் எல்லாம் ரொம்ப கவலையில் இருக்காங்க. அது என்ன ஆகும், பழைய நிலைக்கு குறையுமா அப்படின்னு கேட்குறாங்க சார். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் குறையும், அடுத்த மாதம் கொஞ்சம் குறையும், அடுத்த மாதம் கொஞ்சம் ஏறி திரும்ப குறையும். ஆனால் நம்ம தங்கத்தில் வந்து இனிமேட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது தான். தங்கம் ஏறதான் போகுது, இது வந்து நிறுத்த முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். போகிற காலத்தில் வந்து தங்கம் ஏறி ஏறி அப்படியே போய் ஒரு காலகட்டத்தில் தங்கமே வாங்க மாட்டாங்க, தங்கமே வேணான்ற ஒரு நிலைமைக்கு தான் வரப்போகுது. ஆனால் இந்த தங்கம் வந்து இப்போ 2023 வரைக்கும் தங்கம் ஏறக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்கும். அப்புறம் வந்து சார், நம்முடைய இந்த கொரோனா பாதிப்பால் நம்முடைய இந்திய நாட்டில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் பறி போயிட்டுது. வேலை வாய்ப்பு பறி போனதால் இந்த அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது, அவங்க பரவாயில்ல. தனியார் வேலையில் இருக்கிறவங்க, தனியார் சின்ன சின்ன தொழில் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து வறுமை நிலைக்கே போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் சார். அந்த நிலையில எப்போ சீராகும், அவங்களுடைய வாழ்வு எப்போ சிறக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்கள் சார். இது ஒரு பெரிய குழப்பமாகவும் அப்புறமா வந்து அதுக்கான வலு பண்ணுவாங்க, அதுக்கான வேலைவாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். 2021 7ஆம் மாதம் வரைக்கும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. இது பூலோகத்துக்கான வந்தது, இது மக்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனால் அதுக்கப்புறம் சரியாயிடும். வேறு வேறு மாநிலங்கள், வேறு ஊரில் வேலைகள் கிடைச்சா போகிறது நல்லது. இங்கே இருக்கிறதோட இருக்க வேலையை வந்து அன்றைக்கே சொல்லிட்டேன், அப்படியே கொஞ்சம் தொழில்னு போங்க, அப்புறம் வழி கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக 2021 7ஆம் மாதத்துலேருந்து வேலைகள்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் சார். அப்புறம் இந்த இன்னைக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய தொழில் வளம் ரொம்ப நசிஞ்சு போயிருக்கு. சிறு தொழில் அதிபர்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய தொழிலை கண்டிப்பாக சரியாக பண்ண முடியாமல் முடங்கி போய் வட்டி கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி குறு சிறு தொழில்கள்லாம் திரும்ப எப்போ சார் வந்து பழைய நிலைக்கு வரும், சிறப்பாக இருக்கும்? நெக்ஸ்ட் டே 4ஆம் மாதத்துலேருந்து நிறைய தளர்வுகள் வரும், ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த விஷத்தை தாக்கு பிடிக்கணும், தாக்கு எப்படியாவது பிடிச்சிட்டாங்கன்னா போதும். ஆனால் 2022 7ஆம் மாதத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது. அதுக்கப்புறமா சிறு தொழிலாம் மேன்மையிடும், வேறு வழிகள் வந்துடும், அதுக்கு நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். சார் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்முடைய ரோஜா தமிழ் டிவியினுடைய வியூவர்ஸ்க்காக சொல்லியிருக்கீங்க சார். அவங்க எல்லாருமே உங்களுடைய இந்த ப்ரெடிக்ஷனை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க.
எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அவங்க நினைக்கிறாங்க சார். அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் சார். இன்னும் புதிய விஷயங்களை நீங்கள் அவங்களுக்காக சொல்லுங்க சார். கண்டிப்பா வணக்கம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு ரோஜா தமிழ் டிவியை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.